பசங்க ஸ்கூல் போக ஆரம்பிச்சிட்டாலே லஞ்சுக்கு என்ன செஞ்சு கொடுக்கலாம் அப்படின்ட்டு தான் நிறைய பேரண்ட்ஸோட யோசனையாக இருக்கும். எனக்குலாம் ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் நான் நிறைய தேடுவேன், என்ன செஞ்சு கொடுக்கலாம் அப்படின்ட்டு. அவங்க வந்து குட்டீஸ் ஒரு பெரிய எக்ஸ்பெக்டேஷன்ஸோட தான் வருவாங்க, ஏதாச்சும் செஞ்சு வச்சுருப்பாங்க அப்படின்ட்டு. நானுமே ஈவினிங் டைம் சாம்பிராணி புகை எல்லாம் போட்டு முடிச்சுட்டு ராகி பக்கோடா செய்யலான்ட்டு பிளான் பண்ணிட்டேன். மழை பேர பெஞ்சிட்டே இருக்குது. ஈவினிங் டைமில் கொஞ்சம் கிறிஸ்பியாக ஸ்பைஸியாக இருக்கும் அப்படின்ட்டு 2 பெரிய வெங்காயம் கட் பண்ணி கொஞ்சமாக உப்பு போட்டு கையில் பிசைஞ்சோன்னா அது தனித்தனியாக வந்துடும். அதுக்கப்புறம் ஒரு பச்சை மிளகா, நீங்கள் இது கூடவே கொஞ்சம் ரெட் சில்லி பவுடர் சேர்த்துக்கலாம், கொஞ்சம் நல்லா இருக்கும். நான் காரம் கம்மியாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக பச்சை மிளகா மட்டும் சேர்த்துட்டேன். 1.5 கப் ராகி மாவு போட்டு கொஞ்சம் பெருங்காயத்தூள், கடலைப்பருப்பு கொஞ்சம் போட்டுக்கலாம். போட்டுட்டு மிக்ஸ் பண்ணிட்டு தேவைக்களவு உப்பு போட்டுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து பிசையணும். நிறைய ஊற்றிட்டோம் அப்படின்னா அது வேஸ்ட் ஆயிரும். ஸோ தண்ணி தெளித்து இந்த கன்சிஸ்டன்சிக்கு ரொட்டி போடுவோம்ல, அந்த கன்சிஸ்டன்சிக்கு பக்கவடை போடுற கன்சிஸ்டன்சிக்கு பிசைஞ்சிட்டு எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். இதை அப்படியே வந்து தோசைக்கல்ல ரொட்டி மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி திருப்பி போட்டுட்டாலும் ராகி ரொட்டி அப்படின்னு சொல்லுவாங்க, அதுவும் நல்லா